வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட 2 கைது. இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் இடம்பெறாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவிப்பு. நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மினுவாங்கொட பிரதேசத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதுடன் அதன்போது மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள் வெல்ஹென காவல் நிலைய வீதி தடையில் ஒரு மோட்டார் சைக்கிளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர். எனினும் அந்த மோட்டார் சைக்கிள் நிற்காமல் தொடர்ந்து பயணித்ததை அடுத்து 2 அதிகாரிகள் துரத்தி சென்று நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற சந்தேக நபர்களான இளைஞர்கள் காவல்துறை அதிகாரிகளினால் துப்பாக்கியை பறிக்க முற்பட்டுள்ளனர். அந்த நேரத்தில் உடன் செயற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதுடன் அதில் ஒரு இளைஞன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் மினுவாங்குட ராஜசிங்கபுர பகுதியை சேர்ந்த 77 வயதுடைய லஹிரூப் டிலந்த என்ற இளைஞன் காயமடைந்துள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர்கள் வசமிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் இடம்பெறாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாணந்துறையில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றால் 6 மாதத்திற்குள் இலங்கை 3 தேர்தல்களை சந்தித்திருக்கும் எனவும் இதன் காரணமாக மற்றொரு தேர்தல் சாத்தியமில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தை தொடர்ந்து தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்க முடியாது, அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும். உள்ளூராட்சி தேர்தலுடன் பிரதானமான தேர்தல்கள் முடிவிற்கு வரும். மாகாண சபை தேர்தல்களை மாத்திரம் நடத்த வேண்டும். சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டியுள்ளதாலும் நாட்டின் அபிவிருத்தி பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாலும் மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருடம் நடத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா ஷெவந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள நிலையில் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து செயற்பட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் இராணுவ மேஜர் ஆகியோர் 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் 2 சொகுசு கார்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் குருநாகல் உடவல வீதியை சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் இராணுவ மேஜர் மற்றும் 33 வயதுடைய பெண் ஆகியோர் என தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் பாடிசிங்க ஹரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள பிரபல ஹோட்டலில் இந்த சம்பவம் நடந்தது. அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் மோப்பநாய் பிரிவு நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் செவ்வந்தி பெயரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. முன்னாள் மேஜர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சுமார் 4 நாட்களுக்கு முன்பு ஹோட்டலில் தங்கியிருந்த சந்தேக நபர்களை கைது செய்து சோதனை செய்த போது ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக 2 சொகுசு கார்கள், தங்க நகைகள், கையடக்க தொலைபேசிகள், 5 பவர் பேங்குகள், பல்வேறு சாவிகள், கம் டேப் மற்றும் கம் போத்தல்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். யாழ் கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கட்டைக்காடு பகுதியை சேர்ந்த 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றுலா வைப்புகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று கடற்படையினர் கட்டைக்காடு கடற்பகுதியில் மேற்கொண்ட திடீர் சுற்றுவளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணையின் பின் யாழ் நேரியல் வனை திணைக்களம் அதிகாரிகளிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் வசிப்பவர்கள் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி திங்கட்கிழமை சராசரியாக மதியம் 12 மணியளவில் ஒரு அரிய வான் நிகழ்வை காணவுள்ளனர். அப்போது அவர்களது நிழல்கள் சிறிது நேரத்திற்கு மறைந்துவிடும். பூஜ்ஜியம் நிழல் என அழைக்கப்படும் இந்த ஒளியியல் மாயை சூரியன் நேரடியாக தலைக்கு மேல் இருக்கும் போது ஏற்படுகிறது. இது செங்குத்து பொருட்களை நிழலிடாமல் செய்கிறது. இது உண்மையில் ஒரு ஒளியியல் மாயை என்று வானியலாளர் அனுர பெரேரோ விளக்கினார். ஆண்டின் இந்த நேரத்தில் சூரியன் நேரடியாக மேலே உள்ளது, அதாவது இலங்கை அதிகபட்ச சூரியன் சக்தியை பெறுகிறது. அதாவது ஏப்ரல் முதல் 2 வாரங்களில் சூரியன் நேரடியாக நாட்டின் தலைக்கு மேல் இருக்கும். இது ஏப்ரல் 5 முதல் 15 வரை நீடிக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி சராசரியாக மதியம் 12 மணிக்கு கொழும்பில் வெளியே நிற்பவர்கள் அவர்களின் நிழல்கள் சுருக்கமாக மறைவதை அனுபவிப்பார்கள் என்று விவரித்தார். இந்த நிகழ்வு ஏப்ரல் 5 முதல் ஏப்ரல் 15 வரை 10 நாள் சூரிய நிகழ்வின் ஒரு பகுதியாகும். இதன் போது சூரியன் இலங்கையின் வெவ்வேறு இடங்களுக்கு மேல் நேரடியாக செல்லும். பெரேரோவின் கூற்றுப்படி உச்ச சூரியன் அல்லது சூரியன் நேரடியாக தலைக்கு மேல் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு ஏப்ரல் 4ஆம் தேதி பருத்தித்துறையிலிருந்து தொடங்கி எல்பிட்டி, களுத்துறை, கொழும்பு, கலனி மற்றும் மஹியங்கனி உள்ளிட்ட நகரங்களை கடந்து ஏப்ரல் 15ஆம் திகதி நாட்டை கடக்கும். இலங்கையின் கலால் திணைக்களம் நேற்று நாட்டில் உள்ள அனைத்து 26 மென்மையான மற்றும் கடின மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கும் ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அந்தந்த போத்தல்கள் மற்றும் கான்களில் மதுபானங்களின் உற்பத்தி தேதியை அச்சிடுமாறு உத்தரவிட்டுள்ளது. உரிமம் பெற்ற அனைத்து மதுபான விற்பனையாளர்களுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பிய கலால் ஆணையாளர் நாயகம், நாட்டில் உள்ள அனைத்து மதுபான உற்பத்தியாளர்களும் தமது உற்பத்தி திகதியை போத்தல்களிலோ அல்லது கான்களிலோ அச்சிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், விற்பனையாளர்கள் அச்சிடப்பட்ட திகதியுடன் மாத்திரம் புதிய கையிருப்புகளை ஏற்றுக்கொள்வதை கவனத்தில் கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார். மதுபானம் தயாரிக்கும் 25 நிறுவனங்களும் பியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு நேற்று முதல் மதுபான போத்தல்கள் மற்றும் டின்களில் மதுபான உற்பத்தி திகதியை குறிப்பிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களத்தின் பிரதானி UL உதயகுமார் பெரேரோ தெரிவித்தார். கலப்படம் மற்றும் கட்டுப்பாடற்ற மதுபானங்கள் சந்தைக்கு வருவதை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திணைக்களம் இந்த முடிவை எடுத்துள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் போஷாக்கான உணவை வழங்குவதை நோக்கமாக கொண்ட புதிய அரசாங்க முயற்சி நாராயண்பேட்டையில் உள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையில் பலச உணவகத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது ஏற்கனவே உள்ள உணவக வடிவங்களின் ஆணையையும் உள்ளடக்கியது மற்றும் சுத்தமான இலங்கை திட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் மூலம் மக்கள் இப்போது சிறப்பாக தயாரிக்கப்பட்ட சத்தான உணவை ரூபாய் 200க்கு பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் பொது மற்றும் தனியார் உணவகங்களில் இந்த சமச்சீர் உணவு பொதியை அறிமுகப்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சமைத்த உணவுகளுடன் பல்வேறு வகையான உள்ளூர் உணவுப் பொருட்கள் மற்றும் சத்தான சிற்றுண்டிச்சாலைகளும் மலிவு விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக விவசாய கால்நடை காணி அமைச்சர், நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்கந்த கலந்து கொண்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த மாதம் 27ஆம் திகதி 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதான அவர் இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது 2 குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மற்றும் ஒரு குற்றச்சாட்டுக்காக அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக விளக்கமறியலில் இருந்த அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சாமர சம்பத் தசாநாயக்க தனக்கு வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு அண்மையில் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்வரும் 8ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். 3 வழக்குகள் தொடர்பாக கடந்த 27ஆம் திகதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சாமர சம்பத்திற்கு 2 வழக்குகளில் பிணை வழங்கப்பட்டது. ஆனால் இன்று வரை ஒரு வழக்குக்கு தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பண்டிகை காலத்தில் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியிலும் வர்த்தக நிலையங்களிலும் தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதிக்கப்படும் எனவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்டறியும் வகையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உலருணவு பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த உலருணர்வு பொதிகளை இன்று முதல் 13ஆம் திகதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவு பொதியை 2500 ரூபாவுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த உலருணவு பொதிகளை நாடளாவிய ரீதியில் லங்கா சதோச விற்பனை நிலையம் மற்றும் கோஆபரேட்டிவ் விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.